உங்ககிட்ட இருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டு இருக்கிறது இந்த 2026 தேர்தல். சார், ரெகுலர் அரசியலை கடந்து எது பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்குது சார் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலையே மாற்றுவதற்கு? எது பெரிய ரோலா அமைந்திருக்கிறது சார்? சார், ஃபர்ஸ்ட் சொன்னோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு அதாவது இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது இல்லையா, இன்ஸ்டாகிராம் புரட்சி மூலயமா ஆட்சின்ற ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக்கலாக வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா. இதற்கு ஒரு டேர்ம் இருக்கு. அந்த டேர்ம் பேர் வந்து கம்ப்யூட்டேஷனல் ப்ரொபகண்டான்னு சொல்லுவாங்க. சரி. அதாவது நம்மளுடைய டிஜிட்டல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணி கட்சிகளும் சரி மற்ற விஷயங்களையும் சரி ப்ரொபகேண்டாவா ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து கம்ப்யூட்டேஷனல் ப்ரொபகேண்டான்னு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து 2018 வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார் இல்லையா, 2016 to 20 அந்த சமயத்துல வந்து அதை கண்டுபிடிச்சு வந்து டேர்ம் பண்ணாங்க. அதே மாதிரி இங்க ஒரு கம்ப்யூட்டேஷனல் ப்ரொபகேண்டா தான் வந்து நடந்திருக்கு. இந்த ப்ரொபகேண்டாவோட மிக முக்கிய காரணிகள் யார், என்ன, இதற்கான அடித்தளம் எங்க இருந்து போட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2009 எப்போ வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சோ அப்பல இருந்தே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வட்டத்துக்கும் வந்து வாட்ஸ்அப் குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல இருந்து 2013-14 எல்லாரையும் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு குரூப்பா கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. கொண்டு வர ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரையும் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆல்சோ வந்து ஃபேஸ்புக்ல வந்து தொடர்ச்சியா வந்து பல்வேறு பேஜஸ் இதை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போல இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2015 அக்டோபர் 1 புலி ரிலீஸின் போது வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடந்துச்சு. அதனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட சமீபத்துல ரிலீஸ் ஆச்சு. அதுல ஸ்பெசிபிக்கலா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேன் கிளப் எக்ஸ்பென்ஸ் மட்டும் 1.5 கோடி ரூபாய் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஆன்லைன்ல ரிவ்யூ போடுறதாகட்டும், வெப்சைட்ல வந்து படங்கள் வந்து இந்த மாதிரி படம் வருது, எங்களுடைய படம் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு ட்விட்டர்ல கமெண்ட் போடுறதுல இருந்து, ரிவ்யூ போடுறதுல இருந்து, படம் அற்புதமா இருக்கு, படம் பிளாக் பஸ்டர் அப்படின்றத வந்து கண்டினியூஸா கடந்த 13 வருடங்களா வந்து விஜய் மக்கள் இயக்கமும் சரி விஜய் படங்களும் சரி தொடர்ச்சியான கம்ப்யூட்டேஷனல் ப்ரொபகேண்டாவை செய்து கொண்டே வந்திருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படை கட்டமைப்புன்றது ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம எதிர்பார்க்க முடியாத மாதிரியான ஒரு அடிப்படை கட்டமைப்பு. கட்சிகள்லாம் வந்து 2016 அப்புறம் தான் ஐடி விங் பக்கம் வந்தாங்க. அவங்க 2013 இருந்தே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஐடி விங் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கட்சிகளுக்கு ஈக்குவலா. இது ஒண்ணு. ரெண்டாவது மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஒட்டுமொத்த நெட்வொர்க் வந்து இந்தியால மட்டும் கிடையாது. மலேசியன் ஃபேன்ஸ், துபாய் ஃபேன்ஸ், பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஆட்கள், பிலிப்பைன்ஸுக்கு படிக்க போன நம்ம ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க, ரஷ்யால இருந்து சில பேரு, யுஎஸ்ல இருந்து சில பேரு, ஏன் யூரோப்ல இருந்து சில பேருன்னு ஈழத்தமிழர்கள் ஆஸ்திரேலியால வந்து ஒரு பெரிய குரூப்பே இருக்கு சார். மொத்தம் 4000 பேர் மெம்பரா இருக்காங்க விஎம்ஐ அப்படின்னு. அந்த 4000 பேரும் வந்து ஒரு பெரிய குரூப்பை கிரியேட் பண்ணி தினம் நாங்க என்னென்ன வீடியோ நாம என்னென்ன வீடியோ போடணும், என்னென்ன பேசணும்ன்றத வாட்ஸ்அப்ல டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் அவங்க வந்து தினம் பேசி பேசி அல்காரிதத்தை மேனிபுலேட் பண்ணி அதை மட்டுமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான விஷயத்த செஞ்சுதான் இந்த ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து மாற்றிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் மாற்றத்துக்கான மிக முக்கிய காரணம் வந்து டெக்னாலஜி. இன்னொன்னு ஆர்கானிக் பீப்புள். ஆர்கானிக்கா பீப்புள் ரசிகன் இருக்கான், ஆனா அத டோட்டலா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தது வந்து விஜயோடைய பிஆர் நிறுவனம் தான். அந்த பிஆர் நிறுவனம் வந்து ஆர்கனைஸ்டா கொடுத்தாலும் அதையும் தாண்டி ஆர்கானிக் சப்போர்ட்டர்ஸ் வந்து அதை எடுத்து கொண்டு போன விதம், இந்த ரெண்டும் தான் வந்து இந்த ஆட்சி அமைக்க வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நமக்குள்ள செஞ்சிருக்கு. ஓகே சார், அதாவது இந்தியாவில் இப்படி ஒரு சோசியல் மீடியா மூலமாக ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறது இது தமிழ்நாடு முதலா சார்? இல்லை இதுக்கு முன்னால வேற எங்கேயும் இந்த மாதிரி இந்த அளவு நடந்திருக்கிறதா? இல்லை விஜய் ஒரு பெரிய ஹீரோவா இருந்துட்டாரு, படம் பெருசா ஓடல, ஒரு ஹீரோவா இருந்துட்டாரு அப்படிங்கிறதுனால இது நிகழ்ந்து விட்டதா? இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னா 2016 தான் கடைசியாக அது வந்து நடந்துச்சு. ஜொனாதன் கார்ப்ஸ் அண்ட் ஜோகன் கார்மெண்டன்ஸ் வந்து டாக்குமெண்டே பண்ணியிருக்காங்க. பிஆர் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்சர் டயர் அக்கௌண்ட்ஸோட சேர்ந்து வந்து ஆர்கானிக்கா வந்து சப்போர்ட்டர்ஸை வந்து ஜென்யூன் சப்போர்ட்டர்ஸ் மாதிரியே காட்டி ஃபேன் கிளப்பை டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கா யூஸ் பண்ணது அப்படின்றது வந்து பிலிப்பைன்ஸ்ல நடந்த ஒன்று. ஆனா ஒரு கட்சி ஆட்சியவே பிடிக்கிற லெவலுக்கு பண்ணது வந்து இதுதான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி வந்து இதனோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியா இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து ஆந்திரா.
ஓகே ஆந்திரால பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் ஏற்கனவே ஒரு பாப்புலர் அரசியல்வாதி. ஓகே ஆனாலும் அதையும் தாண்டி அவர் தோத்து போக முக்கியமான காரணம் 2019 ஜாதிய கணக்கீடுகள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுப்போம். ஓகே ஆனா 2024ல அவருக்கும் இதே போல ஒரு சிமிலர் ப்ரொபகண்டா வந்து ரன் பண்ணாங்க. அது ஓகே சக்சஸ்ஃபுல்லாவும் முடிஞ்சிச்சு. ஒரு ஓகே எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். ஆ 2024 எலெக்ஷன் ம் ஓகேங்களா? அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து பவன் கல்யாண் அங்க போய் கூட்டணி வைக்கிறாரு. அவரோட பாப்புலர் படம் வந்து ஓஜி ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் என்ன தெரியுமா சார் போட்டாங்க? ம் ஆஃப்டர் 2024 ம் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் த டிக்கெட் பிரைஸ் சேஞ்ச். ஓகே அப்படியே சிஎம் திரும்புறாரு. சிஎம் திரும்பி பார்த்தா பவன் கல்யாண் இருக்காரு. ஓகே அந்த மீம் வந்து இன்னைக்கும் பாப்புலர் ஓகே ஆந்திரா மீடியால. கிட்டத்தட்ட அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காரு இங்க விஜய். யோசிச்சு பாருங்க. ஜனநாயகன் படம் வரல. ம் ஜனநாயகன் படத்துக்கு 4 மணி ஷோக்கு முன்னாடி வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. இல்ல 9 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆ இப்ப 4 மணி ஷோ வேணும், எக்ஸ்ட்ரா ஷோ வேணும்னு நீங்க போய் முதல்வரை கேட்டீங்கன்னா, முதல்வரே விஜயா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு மீம் கற்பனை பண்ணி பாருங்க. ஓகே அது லிட்டரலி இவங்க வந்து நடத்தி காட்டியிருக்காங்க. ஓகே 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 பேசலாம் சார் பேசலாம் சார். நீண்ட காலமாக சார்